கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வெற்றி கிடைப்பது ஆண்டவராலேயே. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தமாக வைத்திருக்கலாம், ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலேயே. பிரியமானவர்களே, நாம் பொதுவாக ஒரு போட்டியில் கலந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கான முன் தயாரிப்புகள் வேண்டும். எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாமல் நம்மால் போட்டியை எதிர்கொள்ள முடியாது. நாம் தயாரிப்புடன் இறைவனை சார்ந்து கொண்டால் நிச்சயம் நமக்கு வெற்றிதான். படிக்கின்ற பிள்ளைகள் பொதுவாக இறைவனின் துணையோடு ஆயத்தமாக படித்தால் நிச்சயம் வெற்றிதான். அதேபோல் கிறிஸ்தவர்களான நமக்கும் ஒரு யுத்த நாள் உண்டு. அதுதான் இயேசுவின் வருகையின் நாள். அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நாம் எல்லோர் முன்பாகவும் 2 வகையான வழிகள் உள்ளன. ஒன்று உலக பிரகாரமான வழி, மற்றொன்று இறைவனை நோக்கிய வழி. நாம் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறோம் என்பது நம் கையில்தான் உள்ளது. நாம் பாவ வழியை தேர்ந்தெடுத்தால் இறைவனின் வருகையிலே கைவிடப்படுவோம். எனவே விழிப்பாய் இருக்க வேண்டும். வேதத்தில் நாம் 10 தோழியர் உவமையை குறித்து அறிவோம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 பேரும் தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றவர்கள், ஆனால் எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதியுடையோரோ விளக்குகளுடன் எண்ணெய் எடுத்து சென்றனர். முன்மதியுடையோரே மணமகனை எதிர்கொள்ள ஆயத்தமாய் சென்றனர். மற்ற அறிவிலிகள் 5 பேரும் ஆயத்தமாய் செல்லவில்லை. எனவே அவர்கள் மணமகனை எதிர்கொள்ள முடியவில்லை. நாமும் அறிவிலிகளைப் போல் இல்லாமல் முன்மதியுடையோராய் ஆயத்தமாய் விழித்திருப்போம். இறைவன் நமக்கு ஜெயத்தை தருவார். அன்பு இறைவா, நாங்கள் உம் வருகையிலே கைவிடப்படாமல் உம்மை எதிர்கொள்ள ஆயத்தமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமேன்.